ஓம் சக்தி. நான் வணங்கும் மகான்கள் எனும் தலைப்பின் கீழ் இன்று நாம் காணப்போகும் மகான் திருவாரூர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஒரு நிகழ்வை நாம் தற்பொழுது கவனிப்போம். சுவாமிகள் தன்னுடைய இளம் வயதில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தபோது ஒரு நாள் சுவாமிகளின் உறவினரான கோயில் கணக்கர் சுவாமிகளை கண்டு சுவாமிகளின் மகிமை அறியாது, தம்பி, நான் 10 தினங்கள் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கிறது, அதுவரை நீ இங்கிருந்து கணக்கை எழுதி வருகிறாயா என்று வினவ, சுவாமிகள் சிவ கைங்கரியம் தானே செய்கிறேன் என்று கூறினார். கணக்கு ஓலையையும் எழுத்தாணியையும் சுவாமிகள் கணக்கரிடமிருந்து பெற்றுக்கொண்டு கணக்கு மேடையில் அமர்ந்து மணியக்காரர் முதலானோர் வந்து விவரம் சொல்வதற்கு முன்னதாகவே எழுத வேண்டியவை அனைத்தையும் எழுதி முடித்து கணக்கை கட்டி வைத்துவிட்டு நீட்டையில் அமர்ந்து விடுவார். மணியக்காரர் ஆகியோர் வந்து கணக்கு விவரம் சொல்லும் போது யாவும் எழுதியாயிற்று, கணக்கை பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிடுவார். அவர்கள் கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாம் சரிவர எழுதியிருக்கும். ஒரு நாள் கோவில் திட்டத்தில் 4 படி பாலும் 1 படி தேனும் எழுதப்படாமல் இருந்ததை கண்டு மணியக்காரர் சுவாமிகளிடம் கேட்க, குருக்கள் பாலையும் தேனையும் அபிஷேகம் செய்யாமல் வீட்டுக்கு கொண்டு செல்ல வைத்திருக்கிறார், போய் பாருங்கள் என்றார். மணியக்காரர் கோவிலுக்குள் சென்று சுவாமிகள் குறித்த இடத்தில் பார்வையிட பாலும் தேனும் தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. இவ்விதமாக சுவாமிகள் எழுதி வந்த கணக்கு காரணமாக பால், தயிர், அரிசி, எண்ணெய் ஆகியனவும் உண்டியல் பணம், முடிப்பணம் ஆகியனவும் களவு செய்ய இடமில்லாததாயிற்று. நாம் தற்பொழுது கவனிப்போம். மகான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் ஞான திருஷ்டியை இவ்வனுபவம் வெளிப்படுத்துகிறது என்பது ஒன்று. இரண்டாவது, நாம் செய்திடும் செயல்கள் கன நேரத்தில் பிரபஞ்ச பேரன்னையால் பதிவிடப்பட்டு அதன் விளைவுகளின் காலங்களும் குறிக்கப்பட்டு விடுகிறது. கால சக்கரம் சுழல்கிறது, கர்ம சக்கரமும் சுழல்கிறது. ஒரு மனிதன் தன் கர்மாவை தானே முடிவு செய்கிறான். நாம் விதை, வினை, விளைவுகள் என்பதை மனதில் கொண்டு இந்நாள் முதல் புதிதாய் வாழ்வோம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.